தனிநபர்கள், சிறு தொழில் நிறுவனங்கள் பெறும் கடனின் அசல் தொகையை முன்கூட்டியே திருப்பி செலுத்தினால் கட்டணம் வசூலிக்க வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டிருந்த இந்த விதிமுறையானது 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புளோட்டிங் ரேட் எனப்படும் மாற்றத்தக்க வட்டி விகிதத்தில் பெறப்படும் கடனுக்கு மட்டுமே இந்த விதிமுறை பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள உத்தரவில், தனிநபர்கள் பெறும் வர்த்தக நோக்கமில்லாத கடன்கள், வர்த்தக நோக்கில் தனிநபர்கள் பெறும் சிறு தொழில் கடன்களுக்கு ப்ரீபேமெண்ட் எனப்படும் அசலை முன்கூட்டி திருப்பிச் செலுத்துவதற்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடனை முழுமையாக திருப்பிச் செலுத்தினாலும், ஒரு பகுதியாக அசல் தொகையை திருப்பிச் செலுத்தினாலும் எந்த கட்டணமும் வசூலிக்கக்கூடாது என்றும், வங்கி அல்லது நிதி நிறுவனத்திடம் திருப்பிச் செலுத்தும் தொகைக்கு வாடிக்கையாளர் எந்த நிதி ஆதாரத்தையும் காட்ட தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ப்ரீபேமெண்ட் கட்டணம் பொதுத்துறை வங்கிகள், வணிக வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், வங்கியல்லாத நிதி நிறுவனங்கள் அனைத்திற்கும் இது பொருந்தும் என்றும் ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது.